ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2:25 இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அநேகர் சிதறுண்ட ஆடுகளைப் போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்வது, எப்படி செய்வது, எது தெய்வம், என்ன ஏது என்றது அறிந்தாமல் அவர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாய் நமக்கு ஒரு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நாம் திருப்பப்பட்டு இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், போனோம், வந்தோம் என்பதை விட இப்பொழுது நமக்கு ஒரு கண்காணியமானவர் இருக்கார். நம்மளை கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்குது. மனம் போன போக்கில் நாம் வாழவும் முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நம்மளை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவர் கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தை கொண்டு நம்மளை தேற்றுகிறார். இப்படியாகவே நமக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஓடி வருவோம். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல திரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆடுகளை மேய்ப்பவர் அவரும் மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பார். அந்த மேய்ப்பரிடத்தில் நாம் வருவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.